إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய பொருத்தமும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் நல்லடியார்கள் இமாம்கள் மேலும் உங்கள் மீதும் என் மீதும் முழுவதுமாக பொழியட்டுமாக என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்ஆவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் அதை தடுப்பதற்குண்டான வழிகளும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது, அதிகமாக பெண்களுக்குண்டான வன்கொடுமைகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். அதனுடைய அறிக்கையை வெளியிடும் பொழுது சொல்கிறார்கள், 40 நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பெண் பாதிக்கப்படுகின்றாள் என்று சொல்லும் அளவிற்கு பெண்கள் இன்றைக்கு அதிகமாக வன்கொடுமைகளுக்கும் அந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் என்று நாம் எடுக்கும் பொழுது எந்த அளவுக்குன்னு சொன்னால், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விதிவிலக்கல்ல என்று சொல்லும் அளவிற்கு பெண் என்றாலே இந்த உலகத்தில் அவர்கள் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுவதை நம் கண்கூடாக தினம்தோறும் சமூக வலைதளங்களில் செய்திகளாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படி இப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து பெண்களை பாதுகாப்பது என எல்லா அமைச்சர்களும் அமர்ந்து பேசுகிறார்கள். நாடுகளெல்லாம் அவர்கள் என்ன செய்வது என்பதாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பொறுப்புதாரிகள் பல வழிகளை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி இந்த பெண்களை பாதுகாப்பது, அந்த சட்டங்களை நாம் கடுமையாக்கினால் பாதுகாத்து விடலாமா என்பதாக ஒரு கூட்டம் பேசுகின்றது. மற்றொரு கூட்டம் வேறு வழிகளை சொல்கின்றது. இன்னும் சொல்ல போனால், ஒருவர் சொல்கின்றார், சட்டசபையிலோ அல்லது மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பிரகடனப்படுத்தி சொல்கின்றார்கள், எப்படி வடநாடுகளில்
இந்த விபச்சார விடுதிகள் அனுமதிக்கப்படுகின்றதோ அது போன்ற இந்த நாடுகளிலும் நாம் அனுமதித்து விட்டால், இது போன்ற மாநிலங்களிலும் அனுமதித்து விட்டால் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு வந்துவிடும் என்பதாக சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, யோசித்து பாருங்கள். இப்படி இருந்தால் நாடு உண்மையிலே பாதுகாப்பு பெறுமா? பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு வந்துவிடுமா? எப்போது ஒரு பெண் அவள் இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ முடியும்? தன்னுடைய கற்போடு தான் ஒழுக்கத்தோடு இந்த உலகத்தில் எப்போது அவள் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று யோசித்து பார்த்தோம் என்றால், மனிதனுடைய சிந்தனையின் மூலமாக அல்ல, மனிதர்கள் கூறக்கூடிய சட்டத்தின் மூலமாக அல்ல, மனிதர்கள் எழுதி வைத்த தீர்மானத்தின் மூலமாக அல்ல. மனிதர்கள் எப்போது அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள், எப்போது அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை காணுகிறார்கள் என்றால், அந்த பெண்ணிற்குண்டான அந்த பெண்ணுடைய பிரச்சனையின் இறுதியில் அவர்கள் தீர்வை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இறுதியில் அவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையின் மூலமாக சட்ட திட்டங்களை எல்லாம் சொல்லி ஒரு பெண் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு ஆண் என்பவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். அந்த வாழ்க்கை முறையை நம்ம சொன்னோம்னா, பெண்களை இவர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள், பெண்களை இவர்கள் சிரமப்படுத்துகிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி அடிப்படையில் வாழக்கூடிய பெண்களுடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படி தலை நிமிர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களாக நடந்தார்களோ அப்படித்தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து பிற மக்களும் இதுபோன்று தங்களுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக பிரமத அன்பர்கள் கூட ஆசைப்படும் அளவிற்கு இன்றைக்கு சமூக சூழ்நிலை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் பெண்களை இவர்கள் அடிமைப்படுத்துகிறார்கள் என்பதாக சொல்லி, பெண்களை இவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதாக சொல்லி, ஆண்கள் பெண்கள் எல்லாம் சமம்தான், அது ஆடையாக இருக்கட்டும், உடைய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் என்பதாக இயல்பின் மாற்றமாக, இயற்கைக்கு மாற்றமாக ஒரு வழிகாட்டுதல் காண்பித்ததின் அடிப்படையில் யாரெல்லாம் இப்படி பேசுகிறார்களோ அவர்களுக்கு அது போன்ற பெண்கள், அது போன்ற வாழ்க்கை முறையை எடுத்தவர்களுடைய பாதுகாப்பை அவர்களால் உறுதியாக சொல்ல முடியாததை நம்மால் பார்க்க முடிகின்றது. சில மாதங்களுக்கு முன்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதாக கூறியவர்கள் தன்னுடைய பிரச்சாரங்கள் செய்தார்கள். அவர்கள் வெற்றியடைந்தார்கள், அவர்கள் பொறுப்புக்கு வந்தார்கள். குறைந்ததா? குறையவில்லை, மீண்டும் நடந்து கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்குண்டான தீர்வை தேடிக்கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அதற்குண்டான சிறப்பு படைகளை போட்டாலும் சட்டங்களை போட்டாலும் எங்கோ ஒரு இடத்தில், ஏன் எந்த அளவிற்குன்னு சொன்னா, அதிகாரிகள் எப்படி பெண் அதிகாரிகளுக்கு கூட அந்த பிரச்சனை ஏற்பட்டது என்பதாக செய்தித்தாள்களில் பார்க்கின்றோம். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எப்போது இது போன்ற வன்கொடுமைகள் குறையும் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை பின்பற்றினால் மட்டும்தான் நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பும் பெண்களுக்கு உண்டான அந்த கண்ணியம் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும், புரிய வேண்டும். காரணம், வரலாறுகள் நமக்கு சொல்கின்றது. எப்பேற்பட்ட ஒரு காலம் இருந்தது, ஜாகிலியா என்கின்ற காலத்தில் மக்கள் எப்படி அந்த பெண்களை பார்த்தார்கள். பெண் பிள்ளை பிறந்து விட்டால் என்ன செஞ்சிருவாங்க, முகங்கள் எல்லாம் கருத்து விடும் அவர்களுக்கு. அந்த தந்தைக்கு முகம் கருத்தவர்களாக அந்த பிள்ளையை, அந்த குழந்தை சுபஹானல்லாஹ் பார்ப்பார்கள். பெண் பிள்ளையா புதைத்து விடுவார்கள். உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள். அப்படியே அவர்கள் வளர்ந்தாலும் அந்த சமூகத்தில் அடிமைகளாக, உரிமைகள் இல்லாமல், சொத்துரிமை இல்லாமல் அவர்கள் வெறுமனே இந்த உலகத்தில் அற்ப பொருளாக பார்க்கப்பட்டார்கள். அப்படிதானா இல்லையா? அந்த அளவிற்கு ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய நிலையில் இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் வருகின்றது, இஸ்லாம் என்கின்ற வழிமுறை வருகின்றது. அந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்களுக்கு என்ன செய்யறான், கண்ணியத்தை கொடுக்கின்றான். வாழ்வியல் வாழ்க்கை முறையை சொல்கின்றான். அந்த வாழ்வியல் வாழ்க்கை முறை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் பின்பற்றியதின் மாத்திரத்திலேயே ஒரு மாபெரும் ஒரு மாற்றம் சமூகம் பார்த்தது. பெண்கள் கல்வியாளர்களாக மாறினார்கள், பெண்கள் பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். சிறந்த மக்களாக அந்த சமூகமே சிறந்த சமூகமாக மாறுவதற்கு என்ன காரணம்?
அந்த வாழ்க்கை முறை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி சொல்கிறார்களோ அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்றால், இன்றைக்கு உலகத்தில் எழுதி வைத்திருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு பெண் என்றால் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதாக அவருடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்வை அவர்கள், தற்காலிக வாழ்வை அவர்கள் நமக்கு அழகாக காண்பிக்கிறார்கள். அதனுடைய இறுதி விளைவு என்னாகுது? மரணத்தை சந்திக்கின்றாள். மரணம் அடைந்ததற்கு பிறகு யாரெல்லாம் இந்த வாழ்வை ஆதரித்து சுதந்திரம் என்பதாக பேசினார்களோ அவர்களால் கூட என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியல, தீர்வு சொல்ல முடியல. பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. முதலாவதாக இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் நமக்கு தெளிவாக முதலாவது அம்சம் சொல்கின்றது, உங்களுடைய பெண் பிள்ளைகள் எப்படி வளர்த்தனோ, பெண்கள் எப்படி இருக்கணும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். 24வது அத்தியாயம் 31வது வசனத்தில், உடைய அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்தி விடாதீர்கள். பெண்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லிய நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறை நம்பிக்கையுள்ள அந்த பெண்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், மேலும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். தங்களுடைய அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்தி விட வேண்டாம். இல்லாமா வஹரமின்ஹா வல்யதுரிபின மிகுபரிஹின அலா ஜுயூபிஹின வலா யுபதீன ஸீனத்துஹுன். அவங்க என்ன செய்யட்டும்? தங்களுக்கு மேலாக அந்த ஆடையை கொண்டு அவர்கள் நெஞ்சு பகுதிகளை மறைத்துக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனத்தில் மிக முக்கியமாக அலங்காரத்தை வெளிப்படுத்தி விட வேண்டாம் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார். அதற்கு பின்னால் தங்களுடைய கணவர்மார்களுக்கு முன்னால் அவர்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தி கொள்ளட்டும், யார் அனுமதிக்கப்பட்டார்களோ அவர்களை தவிர என்பதாக இஸ்லாம் அடிப்படையில் ஒரு பெண் என்பவள் மிகவும் காட்சியாக, மிகவும் ஆசை ஈர்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான முதன்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை வைத்திருக்கின்றான். அவருடைய குரல்களில் இருந்து, அவருடைய தோற்றங்களில் இருந்து மிக இலகுவாக மற்றவர்கள் தங்களுடைய உள்ளங்கள் பலகீனப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு முதன்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை வைத்திருக்கிறான்? பெண்களை வைத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட பெண்களுடைய அந்த அவர்களுடைய தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்க, இன்னைக்கு சமூகம் என்ன செய்யுது? வெளிப்படுத்தக்கூடாத ஒரு முறைமை இஸ்லாம் சொல்லுது. ஃபர்தா என்கின்ற முறைமை அழகாக நமக்கு சொல்கின்றது. பெண் பிள்ளைகளுக்கு ஃபர்தாவை நீங்கள், அந்த ஃபர்தாவை அவர்களுக்கு அந்த ஆடையை நீங்கள் கொடுங்கள். அந்த ஃபர்தா என்பது கண்ணியமானவளாக அவள் இருப்பாள், பிற நபர்கள் அவர்கள் பார்க்க முடியாது, அவருடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த முடியாது. ஃபர்தா என்கின்ற பெயரில் இன்றைக்கு அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஃபர்தா அல்ல. இஸ்லாம் சொல்லிய தங்களுடைய அங்கங்களை வெளிப்படுத்தாதே, அலங்காரத்தை மறைக்கக்கூடிய ஃபர்தாவாக இருக்க வேண்டும். அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஃபர்தா அல்ல, அலங்காரத்தை மறைக்கக்கூடிய ஃபர்தாக்கள் நமது மனைவிமார்கள், நமது பிள்ளைகள் அப்படி அணிகிறார்கள் என்பதை நாம் கவனிப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? பொறுப்பு கொடுக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாம் முதன்மையாக சொல்கின்றது, உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் நபிமாருடைய மனைவிக்கு அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான். நபிமாருடைய மனைவிகள் யார்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், சிறந்த பெண்மணிகள், நமக்கு தாய்மார்கள். அப்பேற்பட்ட நபிமாருடைய மனைவிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 59வது வசனத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹன் நபி, நபியே, குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக், உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் உபதேசம் செய்ய, அவங்களுக்கு சொல்லுங்க. வனிசாஇல் முஃமினீன், மேலும் முஃமினான பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, என்ன செய்யுங்க? அவர்களது முந்தானை போட்டு தங்களை மறைத்துக் கொள்ளட்டும். தாலிக அத்னா அய்யுஅரஃப்ன ஃபலா யுதைன், அதை அணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதை அவர்கள் மற்றவர்கள் அறிந்து அவர்களுக்கு எந்த ஒரு நோவினையும் யாரும் செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான்? தன்னுடைய நபிக்கு, நபியே, உடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உடைய மனைவிகளுக்கு சொல்லுங்க, முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்க, ஃபர்தா என்கின்ற ஆடை அணியட்டும். தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாதே அந்த ஆடை அவர்கள் அணிந்து கொள்ளட்டும். அப்படி அணிஞ்சாங்கன்னு சொன்னா பிற மக்கள் இவர்கள் கண்ணியமானவர்கள் என்பதாக நினைப்பார்கள்.
இவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்து யாரெல்லாம் பலகீனமான உள்ளங்கள் கொண்ட நோய் உள்ள உள்ளங்கள் கொண்ட அவர்கள் இவர்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்யாமல் தவிர்ந்திருப்பதற்கு சிறந்த ஒரு வழி என்னவென்றால் அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் ஃபர்தா என்கிற அந்த சிறந்த ஆடை அவர்கள் அணியட்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்க இதுதான் முதன்மையான காரணம், முதன்மையான வழி. பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் முதன்மை அவருடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. உடனே சொல்வார்கள் சமூகத்தில் இவங்க என்ன பண்றாங்க, சுதந்திரத்தை பறிக்கிறாங்க, சுதந்திரத்தில் கை வைக்கிறார்கள் என்பதாக சொல்வார்கள். யோசித்து பாருங்கள், அலங்காரம் வெளிப்படுத்தியவருடைய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு என்னாகிக் கொண்டிருக்கின்றது. சுதந்திரம் என்கின்ற பெயரில் ஒரு பெண்ணுடைய ஆடைகள் எல்லாம் குறைத்து அவருடைய உடலை வெளிக்காட்டுவதுதான் இன்றைக்கு சுதந்திரம் என்பதாக சமூகம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அது கேவலமான விஷயங்கள், அதெல்லாம் அற்ப பொருள்கள். இப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஆண் பிற மக்கள் அதை பார்க்கும்போது அவர்கள் மனிதர்களாக பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்கு தேவையுடைய ஒரு பொருளாக, ஒரு அற்ப பொருளாக, இன்ப பொருளாகத்தான் பார்ப்பார்கள். அப்பேற்பட்ட இடத்தில் ஒரு சமூகம் சுதந்திரம் என்பதாக சொல்லி ஒரு பெண்ணை வைக்கின்றது. ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது ஒரு பெண்ணை அப்படி வைக்கக்கூடாது. முழுமையாக ஹிஜாப் என்கிற ஆடையின் மூலமாக, கண்ணியமாக பார்க்கக்கூடிய பார்வையின் மூலமாக நீங்கள் வைக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லும் பொழுது அதை சுதந்திர பறிப்பு என்பதாக சமூகம் சொல்கின்றது. யோசித்து பாருங்கள். உண்மையிலே பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபர்தா என்கிற முறைமையோடு ஒரு பெண் சென்றால் என்றால் வெளிவிடுவார்கள், கண்ணியத்தோடு பார்ப்பார்கள், அவர்களை பார்வையை தாழ்த்தி விடுவார்கள். ஆனால் அந்த ஃபர்தா இல்லாமல் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடிப்படையில் ஒரு பெண் சென்றால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லா நபரும் அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர யாருடைய மனங்களெல்லாம் நோய் இருக்கின்றதோ அவருடைய பார்வைக்கு இவர்கள் இரையாவார்கள். இஸ்லாம் முதன்மையாக சொல்கின்றது அவருடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இரண்டாவது அம்சம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், ஆண் பெண் கலந்து இருப்பது. இப்படி ஆண் பெண் எந்த ஒரு வரையறையும் இல்லாமல் எல்லோரும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் தான். இப்படி என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி, என்னுடைய அண்ணன், என்னுடைய தங்கை, யார் இந்த உறவு முறைகளை வரையறுத்தது? இவர்களாக வைத்துக் கொள்கிறார்கள். எப்படி தன்னுடைய உடன் பிறந்த அண்ணனை தாண்டி மற்றொரு பார்ப்பவர்கள் எல்லாம், தெரிந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய அண்ணனாக, தன்னுடைய தங்கையாக என்பதாக சொல்லிக் கொண்டு அவர்களுக்கு முன்னால் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பழகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண் பெண் கலப்பு என்பது மிக சர்வசாதாரணமாக இன்றைக்கு சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆண் பெண் கலப்பின் மூலமாக ஒரு பெண்ணுடைய வாழ்வு என்பது, ஒரு பெண்ணுடைய கற்பு என்பது சந்தேகத்திற்குண்டான ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 33வது அத்தியாயம் 32வது வசனத்தில் சொல்கின்றான், யா நிசா அன்-நபி, நபியுடைய அந்த மக்களே, பெண்களே, நீங்க என்ன செஞ்சிராதீங்க, லஸ்துன்னக அஹதி மினன் நிசா, மனைவி, அதாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் சொல்கின்றான், நீங்கள் பிற பெண்களை போன்ற அல்ல, மற்ற பெண்களை போன்ற நீங்கள் அல்ல, இனித்தகைதுன்ன, நீங்கள் தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக நீங்க வாழணும்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நீங்க வாழணும்னு சொன்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஃபலா தக்தஅன பில் கவுல், உங்களுடைய பேச்சில் நனிலத்தை காண்பிக்காதீங்க, உங்களுடைய பேச்சில் குலைந்து நீங்கள் பேசாதீர்கள். இப்படி பேச்சில் அழகை காட்டாதீங்க, ஒரு பேச்சை நீங்கள் குலைந்து பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லிவிட்டு சொல்கின்றான், ஃபயதுமஅ அல்லதீன ஃபீ கல்பிஹி மரதுன், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் உங்களை அடைய நினைப்பார்கள், உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு வகுல்னா கௌல மஅரூஃபா, நல்ல வார்த்தையை பேசுங்க. இஸ்லாம் சொல்லுது பாருங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? சுதந்திர பறிப்பு என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் இதற்கு எதிராக பேசுகிறார்களோ அவருடைய உள்ளமும் இதற்கு சமம்தான். என்ன செய்வாங்க? பெண்கள் இன்றைக்கு எப்படி பேசுகிறார்கள், அந்த அதபுகளை, ஒழுக்கங்கள் சொல்லித்தரப்பட்டுள்ளதா? யாராக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாத்தலை தவிர வரம்புகள் இல்லாமல் பேசக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. வீட்டில் தன்னுடைய கணவர்மாருக்கு முன்னால் அணியக்கூடிய அதே ஆடையோடு வெளியே சென்று பேசக்கூடிய கடை தெருவுகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய பேச்சில் நளினமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஆண்களுக்கும் இஸ்லாம் சொல்லுது, பெண்களிடத்தில் நாம் பேசக்கூடிய விஷயத்தில் அவர்கள் அப்படி பேச வந்தாலும்
நாம் அதை தவிர்த்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு மட்டும் சட்டம் அல்ல, அது போன்ற நோய் நம்முடைய உள்ளத்திலும் வரும். அந்த நோய் வருவதற்கு முன்னால் நாம் தற்காப்பாக நம்முடைய பார்வையும் தாழ்த்தியவர்களாக, அதுபோன்று பெண்கள் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படுச்சுன்னு சொன்னா நம்மையும் பாதுகாத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வழிகாண்பிக்குதுன்னு சொன்னா, இரண்டாவது அம்சம் இஸ்லாம் சொல்கின்றது, ஆண் பெண் கலப்பு விஷயத்தில், அந்த நளினமான விஷயத்தில் உங்களுடைய பெண்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நீங்கள் தக்குவா உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நமது மனைவி தக்குவா உடையவர்களாக மாற வேண்டுமா, நமது பிள்ளை தக்குவா உடையவர்களாக மாற வேண்டுமா, இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னா நீ நளினத்தோடு பேசக்கூடாது. எல்லா இடத்திலும் நீ நளினத்தோடு மிக அழகானவர்களுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொண்டு பிறருடைய மனங்களை கவரும் அடிப்படையில் சிரிக்கக்கூடியவர்களாக பார்க்கிறோம். இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், மிக இலகுவான முறையில் பிற அந்நியர்களுக்கு முன்னால் சிரித்து சிரித்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பேச்சில் எந்த ஒரு தடையும் அல்ல. அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் படைத்து அந்த மனதை படைத்து அந்த அல்லாஹ் சொல்கின்றான், நோயுள்ள உள்ளம் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும். எனவே நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய பேச்சு நளினத்தை நீ கடைபிடிக்காதே, மாறாக உடைய கணவர்மார்கள் உனக்கு அனுமதித்த உறவினிடத்தில் அழகான முறையில் நடந்து கொள் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இய்யாக்கும் துஹூலன் நிஸா, நீங்கள் பெண்களிடத்தில் தனியாக அவர்கள் இருக்கும் பொழுது நுழைவதை குறித்து எச்சரிக்கை செய்கின்றேன். இப்படி பெண்கள் தனியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் இன்னொரு வசனத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு வீட்டிற்கு போனால் அனுமதி கேளுங்கள். வீட்டுக்கு போனீங்கன்னா, இவங்களுடைய நண்பர் வீட்டுக்கு போறீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரி வீட்டுக்கு போறீங்களா, முதல்ல அனுமதி கேளுங்க. அனுமதி 3 முறை கேளுங்கள். பதில் தரலையா எங்க போயிடணும், திரும்பி போயிடணும். ஆனா இன்னைக்கு நடைமுறையில் இருக்குதா, அப்படியே உள்ளே சில என்னுடைய நண்பர் வீடு என்பதாக, எனக்கு தெரிந்தவர் வீடு என்பதாக சர்வசாதாரணமாக உள்ளே நுழைந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சர்வசாதாரணம். இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, திரும்பி போயிருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நட்பு, ஒரு பாசம், சொந்தம் அவர்கள் யோசிச்சு பாருங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க, உமர் ரலியல்லாஹு வராங்க, அந்த அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அனுமதி கேட்கிறாங்க, சலாம் சொல்றாங்க, அனுமதி கேட்கிறாங்க. எந்த ஒரு பதில் வரல, நமக்கு தெரிந்தவர் தானே அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்களா? இல்ல, திரும்பி அவர்கள் சென்று விட்டார்கள். என்ன காரணம்? அவர்கள் அனுமதி தராங்கன்னு சொன்னா வீட்டில் இருப்பவர்களுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும். வீட்டில் இருக்க பெண்கள் வெளியே ஒரு அந்நியான் வருகின்றார் என்று அவர்களை என்ன செய்யணும், உங்களுடைய இடங்களை நீங்கள் மறைத்துக்கொள், உங்களை மறைத்துக்கொள், அலங்காரத்தை மறைத்துக் கொள்ளுங்கள், பர்தாவை போடுங்கள், பிற அந்நியான்கள் கண்களுக்கு முன்னால் நீங்கள் நிற்காதீர்கள் என்கின்ற அந்த சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக ஒரு காரணம். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அனுமதியும் கொடுக்கறாங்க. அந்த முறையில் அனுமதி கொடுக்கிறோமா? யாராக இருந்தாலும் நம்முடைய குடும்பங்களை, நமது குடும்ப பெண்களை அது போன்ற தர்த்தீபுகள், அது போன்ற முறையில் அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்திருக்கின்றோமா? அனுமதி கொடுத்து அவரு உள்ள வராரு. சில நேரங்கள் நம்ம இல்லை என்றாலும் அவர்கள் உள்ளே வருவதற்கு உண்டான அனுமதி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கின்றோம். எனது நண்பர், எனக்கு தெரிந்தவர், என்னுடைய கூட்டாளி என்பதெல்லாம் நாம் சொல்லலாம். படைத்த அந்த அல்லாஹ் சொல்கின்றான், அப்படி பண்ணாதீங்க, அப்படி செய்யாதீர்கள். அப்படி செய்தால் அந்த நேரத்தில் விளைவுகள் தீமையாகத்தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த இடத்துல சொன்ன உடனே ஒரு மனிதர், அன்சாரியான மனிதர் எழுந்திருத்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அஃபரைத்தல் ஹம்வ, அப்போ என்னுடைய கணவனுடைய சகோதரர் வராரு, கணவனுடைய சகோதரர், அதை பத்தி என்ன சொல்றீங்க? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படி உன்னுடைய கணவனுடைய சகோதரர் என்பது அல் ஹம்வ அல் மவுத், மரணத்திற்கு சமம் என்பதாக சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு இஸ்லாம் தங்களை பக்குவப்படுத்தி ஒரு பெண் என்பல் எப்படி வாழ வேண்டும், அவர்களுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை வழிமுறையை சொல்லி தருகின்றது. ஒரு கணவனுடைய சகோதரனுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை அவர்கள் வைத்தார்கள் என்றால் அதற்கென்று அவர்கள் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது என்பதாக சொல்லவில்லை. அந்த பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் இருந்து அப்படியான முறையில் அவர்கள் வருகிறார்கள், போகிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல், ஃபர்தா என்கின்ற முறை இல்லாமல் கணவனுடைய சகோதரிக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை அல்லாஹ்வுடைய தூதர் வச்சாங்கன்னு சொன்னா, உலகத்தில் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பெண்கள் கலப்பு என்பது, ஆண்கள் கலப்பு என்பது சர்வசாதாரணமாக இருக்கின்றது. அதனுடைய இறுதி முடிவை பார்க்கும் பொழுது என்ன செய்வது என்பதாக இன்றைக்கு சமூக மக்கள், ஆட்சியாளர்கள் திணறுகிறார்கள். இஸ்லாம் சொல்லுது, ஆண் பெண் கலப்பு என்பதை நீங்க வைக்காதீங்க, வைத்தால் அது பிரச்சனை என்பதாக இஸ்லாம் சொல்வதை பார்க்கின்றோம்.
அதே போல் அன்புக்குரிய சகோதரி, மூன்றாவது அம்சம், திருமணத்தை உரிய முறையில் நீங்கள் உரிய நேரத்தினுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடித்து வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷரஷ் ஷபாப், இளைஞர்களே, மன் இஸ்ததாஅ மின்கும் அல்பாஅத ஃபல்யதஸவ்வஜ், யார் தங்களுடைய உடலாலும் பொருளாதாரத்தாலும் அவர்கள் சக்தி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ என்ன செய்யட்டும், திருமணம் முடிக்கட்டும் என்பதாக சொன்னாங்க. வமன் லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், யார் அப்பேற்பட்ட உடலாலும் பொருளாதாரத்தாலும் அவர்கள் தயாராகவில்லையோ அவர்கள் நோன்பு பிடிக்கட்டும், அது அவருடைய இச்சை நீரை கட்டுப்படுத்தும் என்பதாக மனிதனுடைய அந்த இயற்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? பொருளாதாரம் தேவை என்றால் என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கு சமூகம் உருவாக்கிய பிற மத கலாச்சாரங்கள், பிற மக்கள், கல்யாணம்னா இப்படித்தான் இருக்கணும், கல்யாணம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இத்தனை பணங்கள் செலவழித்தால் தான் கல்யாணம் என்பதாக அவர்கள் ஒரு வரையறுத்திருக்கிறாங்க. அந்த வரையறை பின்பற்றக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய உபதேசத்தை புறக்கணித்தோம். எனவே அவர்கள் சொல்லிய அடிப்படையில் தான் என்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன், அல்லது நான் திருமணம் செய்வேன், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன் என்பதாக பிற மக்களுடைய கலாச்சாரத்தை எடுத்ததின் விளைவு அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த பிள்ளைக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டிய வயதில் வைக்காததின் காரணமாக நாட்கள் தள்ளி போய் அவனும் ஒரு மனிதன் தான், என்னதான் தன்னுடைய மகனாக பிள்ளையாக இருந்தாலும் மனிதன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தவறான விஷயங்களுக்கு போறாங்க. சுப்ஹானல்லாஹ், தவறான விஷயத்திற்கு இன்றைக்கு எல்லா வாயில்களும் திறந்து கிடக்கின்றது. கை நுனி விரலில் பாவங்கள் திறந்து கிடக்கின்றது. ஹலாலான முறையில் திருமணம் முடித்து உடைய கற்பை பாதுகாத்து வாழுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது பொருளாதாரத்தை தடையாக கொண்டு வரோம். சமூகம் சொல்லக்கூடிய எந்த ஒரு சாதாரண காரணங்களை முதன்மையாக வைத்து அந்த பிள்ளையுடைய மனநிலை பிரியாமல், அந்த மனிதனுடைய மனநிலை பிரியாமல் என்ன செய்யறோம்? இப்படியான சூழலை திருமணங்களை தள்ளி போட்டு நீ செட்டில் ஆகணும் என்பதாக சொல்லி திருமண வயதே தாண்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், இதன் மூலமாகும் சமூகம் வழிகட்டும். பெண் பிள்ளைகள் அவர்கள் வன்கொடுமை ஆகுவதற்கும், அதே போன்ற ஆண் பிள்ளைகள் தவறான விஷயத்திற்கு செல்வதற்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்கம் சொல்லுகின்றது மூன்றாவது அம்சமாக, திருமணம் என்கின்ற சிறந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், நிச்சயமாக உங்களுடைய கற்புகள் பாதுகாக்கப்படும், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக வளர்வார்கள் என்பதாக இஸ்லாம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இறுதியாக ஒரே ஒரு அம்சம், இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுன்னு சொன்னா, பெண்கள் தனிப்பட்ட முறையில் பயணம் செஞ்சு போகாதீங்க. உங்களுடைய மஹரமான உங்களை அனுமதிக்கப்பட்ட அந்த உறவுகளோடு துணையோடு நீங்கள் போங்கள். இன்னைக்கு எந்த ஒரு வரையறையும் இல்லை. கெட்ட சுதந்திரம். இரவு நேரங்களில் வாகனங்களை எடுத்து செல்கிறார்கள், கெட்ட சுதந்திரம் என்பதாக சொல்கிறார்கள். எப்படி ஆண் பிள்ளைகள் செல்கிறார்கள் அதுபோன்று நாங்களும் செல்வோம் என்பதாக சென்றவருடைய நிலை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். செய்தித்தாள்களில் படிக்கின்றோம், 2 நாட்கள் சென்ற பிள்ளை காணவில்லை. தேடி பார்த்து ஏதோ காடுகளிலோ ஏதோ மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் சடலமாக தூக்கி வரக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோமா இல்லையா கண்கூடாக? என்ன காரணம்? உடனே சொல்லுவாங்க, அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லை. மனிதன் என்றால் அப்படியான பலகீனமுனான உள்ளத்தை கொண்டவன். ஆணாக இருந்தாலும் அது போன்ற பலகீனத்திற்கு தன்னை ஈடுபடுத்தி செல்லக்கூடாது. உடனடியாக பெண்களே நாம் குறை சொல்லக்கூடாது. ஆண்கள் அது போன்ற சமூக நிலைகள் இருக்குதுன்னு சொன்னா தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அதே போன்ற ஒரு பெண்ணாக இருந்தால் அது போன்ற காரணத்தை உருவாக்குவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சமூகம் அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, எனவே எனது பிள்ளையை நான் கல்லூரிக்கு தனியாக அனுப்புவேன், எனது பிள்ளைக்கு எங்கு வேண்டாலும் செல்வதற்கு நான் உரிமை கொடுத்திருக்கின்றேன், எனது பிள்ளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார், பாருங்க, அந்த நபிமாருடைய மனைவிக்கு உபதேசம் செய்கின்றான், உடைய வீடுகளில் இருங்க. பெண் பிள்ளைகளுக்கு என்ன கடமை? உடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்த வேண்டும், பிள்ளை செல்வதை அழகான முறையில் வளர்த்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் மர்அத்து, ஒரு பெண் அவளுடைய கணவனுடைய வீட்டை குறித்து கேட்கப்படுவாள். அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை எப்படி வளர்த்தனீங்க, எப்படி உங்களுடைய கணவர் வீட்டை பார்த்தீர்கள் என்பதாக கேட்கப்படும். ஆனால் இன்னைக்கு சமூகம் உருவாக்கியதின் அந்த சுதந்திரத்தின் விளைவு அதையெல்லாம் கண்டுகொள்ளாம என் பிள்ளை எப்படி இருந்தா என்ன, நான் வேலைக்கு செல்கின்றேன் என்கின்ற ஒரு கூட்டம் குரல் எழுந்ததின் விளைவாக செல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வலா தபர்ரஜ்ன தபர்ரஜுல் ஜாஹிலிய்யா அல் ஊலா, இதுக்கு முன்னாடி நீங்க வெளி தெரிந்ததை போன்று நீங்கள் தெரியாதீர்கள், தொழுகை நிலை நாட்டுங்க, ஜகாத்
ஜக்காத்தை கொடுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க. இதன் மூலமாக இன்னமா யுரீதுல்லா, அல்லாஹ் உங்கள்ட்ட நாடுறதெல்லாம் அல்லாஹ் உங்களிடத்தில் விரும்புவதெல்லாம் என்ன தெரியுமா? உங்கள் இருக்கக்கூடிய ரிஜிஸ், அந்த அழுக்குகளை நீக்குவதற்காக என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் வாழ்க்கை வழிமுறையாக அழகா சொல்லுது. இப்படி கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இப்படி பேச்சுல நடுநிலத்தை காட்டாதீங்க, உங்களுக்கான ஒரு ஆடை முறை கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஆடையை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தனியான முறையில் வெளியே செல்லாதீங்க என்பதாக இஸ்லாம் இவ்வளவு அழகான வழிமுறைகளை கொடுக்கும் பொழுது இன்னைக்கு சமூகம் இதையெல்லாம் சுதந்திர பறிப்பு என்பதாக சொல்லி, பெண் உரிமை என்பதாக சொல்லி, இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்திலும் கூட எத்தனையோ இளம் பெண்கள் அது போன்ற கருத்துக்களுக்கு கவரப்பட்டு அவர்கள் செல்கிறார்கள். விபரீதத்தை சந்திக்கும் பொழுது இது போன்ற வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்கன்னு சொன்னா என்ன ஆகாது? பல வியாபாரங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகும். நீங்க இந்த மேக்கப் செட்டு, அது ட்ரெஸ்ஸு, அலங்காரங்கள், இன்றைக்கு எதையெல்லாம் காட்சி பொருளாக விற்கிறார்களோ அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகும். இஸ்லாம் வந்துருச்சுன்னா கண்ணியம் வந்துடும். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதன் மீது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லி இதெல்லாம் கண்ணியம், சுதந்திரம் என்பதாக சொல்லி அது போன்ற வாழ்க்கை முறையுடைய இறுதியில் நாம் பார்க்கின்றோம் ஒரு கொடுமையான நிலையில் எத்தனையோ பார்க்கிறோம். 3 வயது குழந்தை, சுப்ஹானல்லாஹ், அதே போன்று வயதானவர்கள் என்றெல்லாம் என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு சமூக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, அப்படியானால் அலங்காரத்தை கொண்ட அந்த வயதுள்ள அழகு பெற்ற அந்த நிலையில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்தை பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த நாம் மனைவிமார்களுக்கு நாம் இது போன்ற உபதேசத்தை கூறியிருக்கின்றோமா? நம்ம சகோதரருடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற உபதேசத்தை கூறியிருக்கின்றோமா? கூற வேண்டும், சொல்ல வேண்டும். உண்மையான சரியான வாழ்வு என்பது இஸ்லாமிய வாழ்வின் முறை நாம் பின்பற்றினோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலும் ஹைரை நன்மையாக்குவான். நாளை மறுமையில நான் சொல்லி அடிப்படையில் அடியானே நீ வாழ்ந்தாயே, பெண்ணே நான் சொல்லி அடிப்படையில் நீ ஃபர்தாவை போட்டு வாழ்ந்தாயே, இந்த உலகத்தில் எல்லோரும் அலங்காரத்தை வெளிப்படுத்தும் போதெல்லாம் இந்த அலங்காரம் என்னுடைய கணவனுக்குரியது என்பதாக சொல்லி ஃபர்தாவின் மூலமாக ஒரு அடக்க ஒழுக்கமான வாழ்வை நீ வாழ்ந்தாயே, இந்த நீ அனைத்தையும் எடுத்துக்கொள் என்பதாக நாளை வரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்து வகை வகையான உணவுகள், ஆடைகள் கொடுப்பானே. அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உண்மையான வெற்றி, உண்மையான லாபம், சந்தோஷம். இந்த உலகத்தில் அற்பத்திற்கு பின்னால் சென்று நம்முடைய இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை இழந்து இறுதி கட்டத்தில் வாழ்வே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிவிடக் கூடாதுன்னு சொன்னா இஸ்லாம் என்கின்ற வாழ்வியல் முறை மட்டும்தான் நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உரையை கேட்ட மாத்திரத்திலேயே பெண்களுக்கான உபதேசம் என்பதாக இருந்துவிடக்கூடாது. பெண் பிள்ளை விஷயத்தில் பெற்றெடுத்த நாம் இந்த உபதேசத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய சமூகத்திற்கு எடுத்து நாம் சொல்வதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று பெண்கள் விஷயத்தில் நம்முடைய பார்வைகளில் தாழ்த்தியவர்களாக, நனிலமாக பேச வந்தால் அதை நாம் தவிர்ந்தவர்களாக இது போன்ற விஷயத்தில் நாமும் நம்மை பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களால் நம்முடைய வாழ்வில் நாம் கேட்டோமோ அவை அனைத்தையும் இந்த ஜும்மாவில் கேட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்மாவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, முதல் ஜும்மா உரையில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்கொடுமைகளும் அதை தற்காத்துக் கொள்வதற்கான இஸ்லாம் கூறும் வழிமுறைகள் என்கிற தலைப்பின் வாயிலாக இஸ்லாம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வழிமுறையை பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுது, அதை நாம் எப்படி நமது பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறையில் சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸு கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாஸுல் ஹிஜாரா. மக்களே, உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்புடைய எரிக்கக்கூடிய பொருள் எதுவாக இருக்கும்னு சொன்னா மனிதர்கள், சிலை, கற்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அதில் கடுமையான மலாயிக்காக்கள் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களாகவும்
அவன் ஏவியதற்கு மாறு செய்யாதவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். ஒரு குடும்ப கட்டமைப்பு என்பது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணிற்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான். உலக காரியத்துல நமது மனைவி குறை வைத்து விட்டால் வரக்கூடிய கோபம், ரோஷம் அவங்க மார்க்க விஷயத்துல வருதான் நம்ம யோசிக்கிறோம். ஒரு உணவு விஷயத்துல ஒரு குறையை செஞ்சுட்டாங்க, இப்படிதானே இல்லையா? ஒரு உணவு விஷயத்தில் குறை வைத்து விட்டால் வரக்கூடிய கோபம், வரக்கூடிய ஆத்திரம், அது மார்க்கத்தில் அவர்கள் பலகீனமாக குறையாக இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த விஷயத்தில் நமக்கு வருதான் யோசிக்கணும். முதல்ல நம்மளை சீர்படுத்தணும். நமது வாழ்க்கையில சொல்லக்கூடியவங்க, ஏவக்கூடியவங்க அவங்களே அந்த காரியத்தை செய்யாம சொன்னாங்கன்னு சொன்னா யாருமே நம்ம செய்ய மாட்டோம். இப்படிதானே இல்லையா? இதுதான் ஒரு மனிதனுடைய யதார்த்த மனநிலை. சொல்லக்கூடிய நம்ம புகைக்கு அடிமையாக, மதுபானத்திற்கு அடிமையாக, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியத்தினுடைய வாழ்க்கையில செய்யாம தொழுகாம நம்ம மனைவி தொழுன்னு சொன்னா எப்படி தொழுவாங்க? தொழுன்னு சொன்ன எவனை எப்படி அந்த ஏவுதல்ல எப்பேற்பட்ட ஒரு பலம் இருக்கும் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கை முதன்மை மாற்றினார்கள். சஹாபாக்கள் முதல் தங்களுடைய வாழ்க்கை மாற்றினார்கள். அதற்கு பிறகு குடும்பத்திற்கு சொல்ல வேண்டும். 2-3 கேள்வி அல்லாஹ் ரப்பல் கேட்பான் நம்மிடத்தில். உன்னை நீ சீர்படுத்தினாயா? அதற்கு பிறகு உன் குடும்பத்தை சீர்படுத்தினா. குடும்பத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் நாம் சீராக இருக்க வேண்டும். இப்படிதானே இல்லையா? யோசிச்சு பாருங்க. நமது பிள்ளை நம்மை பார்த்தே வளர்கிறது. நாம் எப்படி நடக்கின்றோமோ, எப்படி வருகின்றோமோ நம்மை பார்த்தே அந்த பிள்ளை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு கட்டம் வயது தாண்டும் போது 13 வயசு டீனேஜுங்கிற அந்த வயசை அவன் அடையும் போது எந்த தந்தையை பார்த்து அவன் ஹீரோவா நினைச்சானோ அதே தந்தைகிட்ட பேசுறது குறையும். அதே தந்தை எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு வயது வரும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் கடக்கும். அப்ப இந்த வயசுல அந்த பிள்ளை எப்போது நல்ல பிள்ளையாக மாறும்னு சொன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து அந்த தந்தை சிறந்தவராக, அந்த தந்தை தொழுகையாளியாக, அந்த பிள்ளை பார்க்கும் போதெல்லாம் தன் தந்தை சஜிதாவிலும் தொழுகையிலும் குர்ஆன் ஓதுதலிலும் காலையில் அதிகாலையில் உறங்காமல் தொழுகையிலும் இருக்கக்கூடிய அந்த காட்சியை மட்டுமே பார்த்த பிள்ளையாக இருந்தால் ஒரு 13 வயசு அடையும் போது நம்ம தொழுடான்னு சொன்னா நிச்சயமா தொழக்கூடியவனா இருப்பான். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனையா இருக்கும். ஆனால் நமது வாழ்வில் பல விஷயங்கள் பலகீனமாக இருந்து ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் நம் கடமையாக்கப்பட்ட தொழுகை போன்று சும்மாவோடு நாம் நிறுத்திவிடக்கூடாது. நாம் வாழக்கூடிய இந்த உலகம் நிச்சயமாக ஒரு நாள் முடியக்கூடியது. இதற்கு பிறகு மறுமை இருக்குது. நம்மை சீர்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். இல்லைன்னு சொன்னா யாரோ சொல்லக்கூடிய சட்டங்களை பின்பற்றக்கூடிய நிலைக்கு வந்து அதற்கு பிறகு உடைய நிலைமை என்பது மிக மோசமாக இருக்கும். எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கணும்னு சொன்னால் நல்ல மார்க்க கல்வி படிக்கணும். மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம், பல்வேறு வகையில் உரைகள், வகுப்புகள் எல்லாம் இருக்குது. அதை தெரிந்த நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லாம் எடுத்தோன்னு சொன்னால் நிச்சயமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையில் நமக்கு இந்த உலகத்தில் நவீன சாதனைகளின் மூலமாக உலகத்தில் முன்னேறுவதற்காக மட்டுமல்ல மார்க்கத்திலும் முன்னேறுவதற்குண்டான வழிகளை வச்சிருக்கிறான். நம்ம தேடுறதில்லை. எனவே நாம் சீர்பட்ட மக்களாக ஆக வேண்டும். அது நம்முடைய குடும்பங்களை ஏவ வேண்டும். பெண் பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கை முறையாக இஸ்லாமிய வாழ்க்கை முறை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட வாழ்க்கை முறை கற்றுக் கொடுத்து அந்த பெண் பிள்ளைகள் சிறந்த பெண் பிள்ளைகளாக வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, யார் 2 பெண் பிள்ளை பெற்றெடுத்து நல்ல முறையில் வளர்த்தி திருமணம் முடிச்சு கொடுப்பாங்களே சொர்க்கம்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட சொல்லப்பட்ட மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் எவ்வளவு கூடுதல் கவனம் எடுத்து நம்முடைய பொறுப்பில் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே அப்பேற்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தி நமது பிள்ளைகளை சீரான முறையில் அழகான முறையில் வளர்த்தி சொர்க்கத்திற்கு சென்று அந்த பிள்ளை நம்மையும் அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய ஹயாத், நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அந்த பிள்ளை துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, எதையெல்லாம் இந்த உரையில் பேசப்பட்டதோ அவை அனைத்தும் வெறுமனை உரையாக கேட்டுவிட்டு செல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய உரையாக மாற்றக்கூடிய ஒரு தருணமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேட்ட அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள்கள் பிரார்த்தனையோடு இந்த இரண்டாவது ஜுமா வரை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.